இந்த கிளைமேக்ஸ் தான் பர்டிகுலராக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயம். ஏன்னா பிகாஸ் அவன் வந்து நிறைய படங்கள் எப்படி இருக்குன்னா, அவன் க்ரைம் பண்ணியிருந்தா கூட ஹி குட் பி சக்ஸஸ்ஃபுல். அஸ்வத்துங்கிற டேரக்டர் வந்து இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டிசிஷன் ஹவு ஹி அரைவ்ஸ் இட். ஒன்றும் இல்லை, இப்போ இவன் பண்ண தப்புக்கு போய் படித்து கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னா, அங்கே வந்துட்டு அவன் படித்து கிளியர் பண்ணுறான்றது ஒரு பேசிக் ஸ்டோரி. கரெக்ட். பட் கதை என்ன, ஒருத்தன் பண்ண தப்பு அவனை திருப்பி திருப்பி துரத்திட்டே வருதுன்றதான். இப்போது அவன் தப்பு தெரிஞ்சு பண்ணான், இப்போது வேறு வழி இல்லாமல் பண்ணுறான். அவன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லானதுக்காக தப்பு பண்ணான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப், அதுக்காக காலேஜ் போகிறான்றது, அப்புறம் ஒரு பாயிண்டில் திருந்திடுறான். இப்போது அந்த கடைசி எக்ஸாமுக்கு வந்து அவன் நல்லா படிச்சிருக்கான். இவன் இப்போ அவன் என்னதான் காமெடி இதுன்னு அவன் போகிறது, ஏர்போர்ட்டுக்கு போகிறது அது நடந்தாலும் அவன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு எக்ஸாம் நல்லா வந்திருக்கு. ஆனால் அவனை மீறி அவனுக்கு பிரேக்கப் ஆனப்போ அந்த தூங்காமல் வந்தது, இப்போ திருப்பி எக்ஸாமுக்கு படித்து தூங்காமல் ஆனதுனால அவனுடைய பர்சனல் இதனால ஹெல்த் ரீசன்ஸ்னால அவனால் எக்ஸாம் எழுத முடியல, அவுட்டு. இப்போது ஒன்று அவன் அப்படியே விட்டுருணும், விட்டால் ஃபெயிலானால் மாட்டிப்பான், முடிஞ்சிச்சு. இல்லை பாஸ் ஆகணும், ஒரே ஒரு பேப்பர் தானேன்ற அந்த மனுஷன் எவ்வளோதான் நல்லவனாக மாறினாலும் லைட்டாக இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டா அதுதான் ஹியூமன் நேச்சர். நம்ம வந்து எவ்வளோதான் திருந்தினாலும் இந்த கடைசி ஒரே ஒரு தம்மு, இந்த சரி ஒரே ஒரு தம்மு அவ்வளோதான். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தம்மு, இதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் பண்ணோம். அதாவது பண்ணுற தப்பு திரும்ப திரும்ப நம்மளை துரத்திக்கிட்டே வரும்.